இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு குக்கரில். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் அன்னாசி பூ, அதுக்கப்புறம் வந்து 3 கிராம்பு. இப்போ இதில் வந்து 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதையும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கை அளவு புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி ஆகுற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன், அதனால் இதுலேயே வந்து தனியாத்தூள் அப்புறம் சீரகத்தூள்லாம் இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து நம்ம காரத்துக்கு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து நிறைய தக்காளி சேர்த்துருந்தோன்னா தயிர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துடலாம், இல்லைனா வந்து பிரியாணி ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே தயிரில் இறங்கட்டும். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கோழிக்கறியை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து இப்போது குக்கரை வந்து லைட்டாக மூடி இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நம்ம வெயிட்லாம் வைக்க தேவையில்லை, சும்மா இந்த மூடியை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு. அப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, சிக்கன்லேருந்தே இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரம் மசாலா வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் போடும்போது சேர்க்காமல் இப்போ சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த உப்பு வந்து நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ தான், கொஞ்சம் குட்டியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே தயிர் சேர்க்கும் போதே எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கறி வெந்ததுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும், இல்லைன்னா கறி வேகாது. இப்போ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசியை வந்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா இந்த மசாலாவோடு நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பிரியாணி. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு விசிலுக்கு நல்லா வேகட்டும். இப்போ விசில்லாம் இறங்கிருச்சு. நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு.